மாலை வணக்கம் இறைவா. அன்பு செல்வங்களே, உங்களுக்கும் இதே மாலை வணக்கம். Have mercy on us. Mother Mary, have mercy on us. எங்கள் மேல் இரக்கமாயிரும் அம்மா. எங்களை தயவோடு பாருங்கள் அம்மா. எங்களை ஏம்மா மறக்கிறேன்? தாயாவோடு பார் அம்மா, என் தாய் நீ எனவே ஓடி அம்மா அம்மா ஆதரி எங்களே அம்மா அம்மா ஆதரி எங்களே. வந்தோ உன் சரணம் தேடியே, என் தாய் நீ எனவே ஓடியே அம்மா அம்மா ஆதரி எங்களே அம்மா அம்மா ஆதரி எங்களே. ஏனோ மறப்பது எங்களே, என் தாய் நீ எனவே ஓடியே அம்மா அம்மா ஆதரி எங்களே அம்மா அம்மா ஆதரி எங்களே. ஏனோ மறப்பது எங்களே, என் தாய் நீ எனவே ஓடி அம்மா அம்மா ஆதரி எங்களே அம்மா அம்மா ஆதரி எங்களே. வந்தோம் உன் சரணம் தேடியே, என் தாய் நீ எனவே ஓடி அம்மா அம்மா ஆதரி எங்களே அம்மா அம்மா ஆதரி
எங்களே அம்மா ஆதரி எங்களே அம்மா அம்மா ஆதரி எங்களே. அம்மாவின் பேர் மாதவருக்காக ஒரு பாட்டு. நான் என்ன சொன்னேன்னா, அம்மா தாயே எங்களை ஆதரி, நாங்கள் எல்லாம் உன் சரணம் வந்து நிற்கிறோம், ஏம்மா எங்களை மறந்துட்டு அப்படின்னு சும்மா கேட்டேன். அவங்க நம்மளை மறக்கலை. குழந்தை தன் தாயை மறந்தாலும் தாய் தன் குழந்தைகளை மறப்பது கிடையாது. அதுவும் அந்த மேரி அம்மா என்றவர்கள் இறைவனுக்கு தாய். அவர் சிலுவையில் அரிய வந்து மறிப்பதற்கு முன் அவங்களுடைய அம்மாவை நம்ம எல்லோருக்கும், உலக மக்கள் எல்லோருக்கும் இதோ உன் தாய் என்று நம்மளுக்கு அவங்கள கடவுளே நம்ம கொடுத்துட்டு போனார். அதே சமயத்தில் ஒரே பக்கத்தில் சொல்லிட்டு போனார். ரொம்ப தெளிவாக இருந்தார். தாவத்துக்கு முன்ன கூட அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இதோ உன் பிள்ளைகள் என்று அவர்களிடம் நம்மை ஒப்படைத்து விட்டு நமக்கு அவர்களை நமக்கு ஆதரவாக கொடுத்து விட்டு சென்றார். அவர்கள் நம்மை மறப்பார்களா? இல்லை நாம் தான் அவர்களை மறக்க முடியுமா? தன் தாயை பிள்ளைகள் மறப்பார்களா? இல்லை தாய் தன் குழந்தைகளை மறப்பார்களா? நெவர், ஒருபோதும் இல்லை. ஓகே சொல்வங்களே, மாதாவை நினைத்து நம் தேவைகளை அனைத்தையும் கேட்போம். அவர்கள் நம் தேவைகளை அவரிடமே, அவங்க மகனிடமே கேட்டு நமக்கு பெற்றுக் கொடுப்பார்கள். பூமியில் இருக்கும்போது, மனிதனாக இருக்கும்போது ஒருவேளை அவர் கவனக்குறைவாக இருக்கலாம். எனக்கு இன்னும் என் நேரம் வரவில்லையே அம்மா. தாய் ஒருவருக்காக பரிந்து பேசும்போது, ஒருவருடைய தேவையை அவர்களிடம் கேட்கும்போது அவர் சொன்னார், அம்மா என் நேரம் இன்னும் வரவில்லையே என்று சொன்னார். இருந்தாலும் தாய் அவரை விட்டப்பாடு இல்லை. மனிதர்களிடம் அழைத்து போங்கள், அவர் சொல்கிற மாதிரி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவரும் அவர் தாய் கேட்ட பிரகாரம் அவர்கள் கேட்டதை கொடுத்து விட்டார். என்ன கொடுத்து விட்டார் என்றால், ஒரு கல்யாண சம்பவத்தில் திராட்சை ரசம் சாப்பாட்டோடு ஒரு பழ ரசம் கொடுப்பது வழக்கம். அப்படி இருக்கும்போது அந்த பந்தியில், அந்த விருந்தில் பழ ரசம், திராட்சை ரசம் ஆகிவிட்டது. இன்னும் மக்கள் இருந்து விருந்தாளிகள் அங்கே என்ன திராட்சை ரசம் சாப்பிடுவதற்கு அவருக்கு இல்லை. அந்த சமயத்தில் அவருடைய மகன் இயேசுவிடம் அவருடைய தாய் மாதா, மகனே இவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படி என்று சொன்னார். அதை புரிந்து கொண்ட இறைவன்
அம்மா, எனக்கு என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையா அம்மா, அப்படி என்று சொன்னார். இருந்தாலும் அவருடைய அம்மா கேட்ட மாதிரி அவர்களுக்கு அந்த திராட்சை ரசத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தார். எப்படி என்றால் அவருடைய அம்மா அம்மா பரிமாறிக்கொண்டு இருப்பவர்களிடம், நீங்கள் இந்த ஜாடிகளிலே, காலி ஜாடிகளிலே தண்ணீரை ரொப்புங்கள் என்று சொன்னார். அவன் மகன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த ஜாடிகளிலே தண்ணீரை ரொப்புங்கள் என்று கூறினார். அம்மா நம் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து கேட்கிறார்களே என்று அந்த இறைவன் இயேசுநாதர் என்ன செய்தார் என்றால், அந்த திராட்சை ரசங்களிலே இருந்த தண்ணீரை திராட்சை ரசமாக, அந்த காலி ஜாடியில் தண்ணீர் இருக்கின்றார்கள் அல்லவா, அந்த தண்ணீரை உயர்ந்த ரக திராட்சை ரசமாக மாற்றினார். பார்த்தீர்களா? அப்படி இருக்கும்போது நம் தேவைகளை மாதாவிடம் கேட்டால், இப்போது இறைவனாக மேலே சென்று இறைவனாக இருக்கிறார். மனிதனாக இருக்கும்போதே அவர் உதவினார், இப்போது இறைவனாக இருக்கிறார். இவர்கள் கேட்டதை அவர் கொடுக்காமலா போய்விடுவார்? கேட்போம். வாருங்கள். வணக்கம்.